அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோடய பர்த்டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பர்த்டே நவம்பர் 10. இந்த இயர் என்னோடய பர்த்டே வந்து வீக் டேஸில் வந்துருச்சு. ஐ மீன் மண்டே. எனக்கு யூஸ்வலாக வீக்கெண்டில் வர பர்த்டே தான் ரொம்ப பிடிக்கும். நான் சாட்டர்டே தான் ட்ரெஸ்லாம் வாங்கலான்னு சொல்லி ஷாப்பிங் போயிருந்தேன். நான் போனப்போ பெருசாக எந்த கலெக்ஷனும் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அப்புறம் எனக்கு செப்பல் இல்லைன்னு சொல்லி செப்பல் வாங்கலான்னு சொல்லி ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு எனக்கு ஸ்லிப்பர் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். என்னோடய பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டேவே எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது, செகண்ட் மிட் டேர்ம். அதனால் என்னால் ரொம்ப செலிப்ரேட் பண்ண முடியலை. பட் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நிறைய செலிப்ரேட் பண்ணணும்னு. பட் எல்லாமே சொதப்பிருச்சு. இப்போல்லாம் முன்னாடி மாதிரி பர்த்டேங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இருக்கிறதில்ல. நார்மலான டேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சாட்டர்டே முடிஞ்சு சண்டே மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு மெஹந்தி போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் என் பர்த்டேக்கு இந்த டிசைன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் பின்ட்ரெஸ்ட்டில். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரில. பட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் சிமிலராக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஈவினிங் வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த லட்டு, நிறைய அந்த கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்ஸ் சிலது. எனக்கு மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் பிடிக்காது. நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் தான் சாப்பிடுவேன். அண்ட் எனக்கு சில ஸ்வீட்ஸ் பேரே தெரியாது. இந்த பாக்ஸில் எனக்கு இருக்கிற எந்த ஸ்வீட் பேருமே தெரியாது, மைசூர் பாக் தவிர. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஈவினிங் கேக் வாங்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் இந்த அவுட்ஃபிட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் வச்சு ஒயிட் கலர் டாப். எனக்கு இந்த அவுட்ஃபிட் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அழகாக எலாஸ்டிக் வச்சு நல்லா பிரிண்டடாக அழகாக இருக்கும். என்னோடய சைல்ட்ஹுட் டைம்ஸில் ஸ்கூல் டேஸில் தான் எனக்கு பர்த்டே வரணும்னு நினப்பேன். பட் இப்போ எனக்கு அதெல்லாம் சுத்தமாக அந்த ஆசையே இல்லை. எப்போ வீக்கெண்டில் வரும்னு தான் இருந்துச்சு. போன வருஷம் என்னோடய பர்த்டே வீக்கெண்டில் தான் வந்துச்சு. அழகாக ஃபேமிலியோடு வெளில போய் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த டைம் அதுக்கான லக் அமையலை. நான் இந்த பேக்கரியில் தான் கேக் வாங்கியிருந்தேன். நான் சாக்கோ ட்ரஃபிள் கேக் வாங்கியிருந்தேன். அந்த சேம் டேட்டில் தான் எங்கள் அம்மாவுக்கும் பர்த்டேயா. ஸோ அவங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருந்தாங்க. நான் சாக்கோ ட்ரஃபிள் வாங்கியிருந்தேன். எனக்கு பர்சனலாக கேக்கே பிடிக்காது. பட் அந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் எனக்கு இப்போ ரொம்ப ஃபேவர் ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது டேஸ்ட்டு. அண்ட் அங்கேயே இந்த மாதிரி ஐஸ்கிரீம், மில்க் ஷேக், நிறைய ஜூஸ்லாம் வச்சுருந்தாங்க. நானும் என் அக்காவும் அங்கே 2 மில்க் ஷேக் மட்டும் வாங்கிக்கிட்டோம். நான் சாக்லேட், எங்கள் அக்கா வெண்ணிலா. அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி டீயும் நான் போலி வாங்கியிருந்தேன். அதையும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த இடம் அழகாக இருந்துச்சு, நல்லா க்ரீனரியாக. அண்ட் அவ்வளோதான், நம்ம ஷாப்பிங்லாம் ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் ஏஞ்சொட்டி எப்போ பால் குடிக்கிறது. அண்ட் என்னோடய மெஹந்தி கூட அடுத்த நாள் அழகாக ஸ்டெயின் வந்துருந்துச்சு. நல்லா திக்காக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி நாளை விட இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. சன்லைட்டில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் காலையில் ஸ்கூல் போகிறக்கு முன்னாடியே கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஈகர்னஸ், கேக்கை பார்க்கணும், எடுத்து சாப்பிடணுன்னு ஒரே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் நைட்டே கேக்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் எப்படா வெட்டுவோன்னு இருந்துச்சு. ஸோ காலையிலே எடுத்து கட் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அண்ட் அப்புறம் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அண்ட் இந்த செப்பல் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் இப்போ தான் காட்டுறேன். இது கொஞ்சம் சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூல் வேர்க்கு நல்லா இருந்துச்சு, அதனால தான் அது வாங்கினேன். அண்ட் இது ஸ்கூல் விட்டு ஈவினிங் ஈவினிங் எங்கள் அம்மா மோமோஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த மயனேஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு எப்போவுமே வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப பசிக்கும். ஸோ எடுத்தோட்டி அதை கொடுத்தோட்டி ரொம்ப திருப்தியாக அதை சாப்பிட்டுட்டு திருப்பி என்னோடய கேக் வேற எடுத்து வச்சு வெட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சைடில் கொடுத்துருந்தாங்கல்ல இந்த ரவுண்ட் ஷேப்பில், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே நானே காலி பண்ணிட்டேன். என்னதான் என்னோடய பர்த்டே இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இல்லைனாலும் ஒவ்வொரு இயர் பர்த்டேவும் இந்த மாதிரி நம்ம மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். Whispering pine
Dawn paints gold on the mountain's crown, while rivers whisper truth as they flow down. And their songs entwine with the trees that stand, knotted in time by nature's hand. Each echoing step on the forest floor opens a world through an ancient door. The silence alive, yet brimming with sound. In the arms of solitude I am found. Oh, whispering pines sing. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.